இதுதான் நம்ம சாஃப்ட்வேரோட டேஷ்போர்டு. இப்போ நாம் மொபைல் ஷாப்புக்கான சாஃப்ட்வேரில் எப்படி அட்ரிபியூட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அட்ரிபியூட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அட்ரிபியூட்னா என்ன, அது எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ராடக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்டோட டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன் எல்லாத்தையும் நம்ம இந்த அட்ரிபியூட்டை தான் ஆட் பண்ணுவோம். வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மொபைல் ஃபோனில் IMEI டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர் இருக்கும், அதில் வேரியண்ட் இருக்கும். இப்போ 4GB RAM, 128GB ROM அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த அட்ரிபியூட்டில் நோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம இந்த அட்ரிபியூட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பர்ச்சேஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டாக் ஏற்றும்போது இந்த டேட்டா அங்கே நம்ம கொண்டு வந்துடுவோம். அந்த டேட்டா வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் பர்ச்சேஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த அட்ரிபியூட் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்ரிபியூட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ஆட் நியூ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அட்ரிபியூட் ஆட் பண்ணுறதுக்கான பாப்பப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு IMEI அப்படிங்கிற அட்ரிபியூட்டை ஆட் பண்ணுறேன். இந்த IMEI வேல்யூஸ்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் போடும்போது என்ட்ரி பண்ணுவோம். நான் இப்போ இந்த IMEI க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது IMEI க்ரியேட் ஆகிடுச்சு. IMEI க்ரியேட் பண்ணுற மாதிரியே இன்னும் நமக்கு தேவையான அட்ரிபியூட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் சில அட்ரிபியூட் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். கலர் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். இப்போது கலரில் வந்து மொபைல் என்னென்ன கலர்லாம் இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். பிளாக், ப்ளூ, ஒயிட் இந்த மாதிரி எந்தெந்த கலரெல்லாம் மொபைல் ஃபோன் இருக்குமோ அதை நீங்கள் முன்னாடியே கொடுத்து வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் போடும்போதும் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ கலர் நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் சில அட்ரிபியூட் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். வேரியண்ட் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் நான் ஆட் பண்ணுறேன். இந்த வேரியண்ட்டில் தான் நம்ம அதை மொபைல் ஃபோனோட RAM, ROMலாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி காட்டுறேன். இதை மாதிரி உங்களுக்கு தேவையான எத்தனை அட்ரிபியூட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மொபைல் ஷாப்புக்கு தேவையான அட்ரிபியூட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம்.